கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளின் வேத வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் பார்த்தோமானால் அநேக மனிதர்கள் அநேகருடைய ஆலோசனைகளை, வயது முதிர்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை தேடி செல்கின்றனர். ஒருவேளை அவர்களுடைய ஆலோசனைகள் கூட ஒரு நாளில் நம்ம இடறி விழச் செய்யும். ஆனால் நம் தேவனோ அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அவருடைய வார்த்தையை, அவருடைய வேதத்தை நேசித்து அவருடைய வழியில நடப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிற போது அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சமாதானமாக வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடப்போம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.